ஹாய் கேமப், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ நம்ம ரைட்டில் 14வது நாள் நீலகிரி டு கன்னியாகுமரி, நேபாள், லடாக் 14வது நாளில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து கொச்சின் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கொச்சின்லேருந்து திருச்சூர் போயிட்டுருக்கோம். வேறு லெவல் எக்ஸைட்டாக இருக்குது. இது வரைக்குமே நம்ம கேரளாவில் ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே வராங்க. ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகளாக எல்லாருமே ரொம்ப நன்றி. இப்போது நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வேறு லெவலில் ஒரு வியூவாக காமிக்கிறேன். தெரியுது உங்களுக்கு? கடல் தாங்க. நம்ம ஆலப்புழாவில் பார்த்த மாதிரி தான். ஃபுல் கடல். அது ட்ரெயின் ரோடு, அந்த சைடும் கடல், சென்ட்ரலில் பாலத்துக்கு மேலே நம்ம வேறு லெவல் எக்ஸைட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. உண்மையுமே ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குது கேரளா. ஆட்டோவில் பார்த்துட்டு போகிறாங்க. நிப்பாட்டுறாங்களான்னு தெரில. வாங்க பார்க்கலாம் என்ன சம்பவம். காஷ்மீர் ஸ்டார்டிங் நீலகிரி, ஊட்டி, உடனே கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், தலம் ஊட்டி. 15 தான் சார். வீடியோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. கையெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப பண்ணி நிப்பாட்டுறாங்க என்ன கதை இந்த கதை அப்படின்னு வைப்பான். எனக்கும் மலையாளம் வந்துச்சு கேரளாவில் வந்து, தெரியுமா? இதானு TN43 கிங் மேக்கர். നിങ്ങൾ ഊരാ ഇവിടെ? നിങ്ങൾ കൊച്ചൻ ഇവിടെയാണ്? പേര് ശിവപ്രകാശ്. യെസ്. ഓക്കെ. அந்த குழந்தைய பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. அது தெரிலன்னு நினைக்கிறேன், கேமராவில் தெரியுமான்னு தெரில. மொபைலில் பார்க்கும்போது தெரியுது. ஐயோ வாயில் வளருது சந்தோஷத்தில். அந்த பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல். இதுவும் அதே மாதிரி ஃபுல் கடல். அந்த கடலுக்கு அங்கிட்டு பாருங்கள் வேறு லெவல் ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. அதான் நம்ம கொச்சின். சூப்பரான ரைடுங்க. அதுவும் கேரளாவுக்கு என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி கேரளாவுக்கு என்ட்ரி ஆகும்போது பயமாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு. எப்படிலாம் நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. ஏன்னா மலையாளம் குறைச்சி கொஞ்சம் தான் நமக்கு மலையாளம் தெரியும். ரொம்ப தெரியாது. ஏதோ பேசிக்கிற அளவுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு மட்டுமே மலையாளம் தெரியும்னாங்க. வேறு எதுவுமே தெரியாது. அதையும் நம்ம சமாளித்து என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். திருவனந்தபுரம் வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக நம்பிக்கை வந்துருச்சு. கொல்லம் வந்தோடனே ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ எனக்கு கேரளா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குழப்பம்லாம். கேரளா எத்தும் எப்படியே நம்ம கேரளா போய் சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம பெங்களூரு, இந்த கர்நாடகா ஸ்டேட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மனசில் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்படா போகிறோம் கர்நாடகாவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 2 நாளைக்கு கர்நாடகா. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவா, அங்கே வந்து இங்கிலீஷ் சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் போனால் ஹிந்திலாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்றது தெரியலை. ஏதோ உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட மோட்டிவேஷன், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அண்ட் வாட்ஸ்அப்பு, யூடியூப்லேருந்து நிறைய மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது. வர எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் இருக்குது. அப்புறம் நம்மளோட 2-3 ஃப்ரெண்டு வந்து நமக்காக எனி டைம் டெய்லியுமே கால் பண்ணி ஒரு நாளைக்கு 10-15 தடவை கால் பண்ணி பேசிக்குவாங்கப்பா. ஒரு 2 பேர் இருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு பெருசாக கண்டிப்பாக பண்ணிடுறேன். வேறு லெவலில் எதாவது பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. வாங்க வியூவை பார்க்கணும். பாலம் தாண்டி வந்தாச்சு.